நம்ம இப்போ ஒருத்தவங்க சிறங்கு பிடிச்சி கையெல்லாம் காயமாகி கையெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்து அவங்க கொண்டாந்து நமக்கு சாப்பாடு வச்சா நமக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? அதை நம்ம என்ன பண்ணுறோம்? வேண்டாம்ன்றோம், வெறுக்கிறோம். இப்போ கர்த்தர் என்ன செய்தார்? பழைய ஏற்பாட்டில் எனக்கு செலுத்துகிற பலியானாலும் அது எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஏன்னா எனக்கு வர வேண்டியதெல்லாம் எப்படி இருக்கணும்? நான் எஜமானன் ஆனால், நான் ராஜாவானால் எனக்கு செலுத்துகிற பலி எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், முதல் தரமானதாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு மனுஷர்கள் யாரும் கர்த்தருக்கு என்ன பண்ணலை? அப்படி செலுத்த வரல, அப்படி செலுத்த மனம் இல்லை. என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? முதல் தரமானதை ஃபுல்லாக தூக்கி பிசாசுகிட்ட கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, அழகான பிள்ளைகள் பூரா இன்னைக்கு சபையில் இருக்குது. எல்லாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க, சினிமாவுக்குள்ள இருக்கிறாங்க. தனக்கு ஒரு பழுது இல்லாம இருக்கிறாங்கன்னா, மாசு இல்லாம, அதாவது பழுதற்று இருக்கிறாங்கன்னா உலகை அழகி போட்டிக்கு போயிடுறாங்க. போறாங்களா இல்லையா? எந்த பழுதுமே இல்லைன்னு சொன்னா அவங்க எங்க போயிடுறாங்க? எதுக்கு, எந்த காரியத்துக்கு செலக்ட் ஆயிடுறாங்க? உலக காரியத்துக்கு செலக்ட் ஆயிடுறாங்க. அப்போ பழுதற்றவர்கள், நல்ல திறமையானவர்கள் எங்க போயிடுறாங்க? உலகத்துக்கு போயிடுறாங்க. நல்ல பேச ஞானம் உள்ளவர்கள் எங்க போயிடுறாங்க? உலகத்துக்கு போயிடுறாங்க. நல்ல படிச்ச கல்விமான்கள் எங்க போயிடுறாங்க? சபைக்கு வர மாட்டாங்கன்னா உலகத்துக்கு போயிடுறாங்க. கொஞ்சம் நமக்கு ஞானம் வந்துட்டாலே, கொஞ்சம் அறிவு வந்துட்டாலே, கொஞ்சம் கையில் பணம் கிடைச்சிட்டாலே, கொஞ்சம் வசதி வாய்ப்பு உயர்ந்துட்டாலே, கொஞ்சம் குடும்ப தரம் உயர்ந்துட்டாலே, கொஞ்சம் நம்ம பிள்ளைகள் ஃபுல்லாக படித்து ஒரு மெச்சூர் ஆகிட்டாங்களே, அடுத்து இது இப்போ ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். கொஞ்சம் வாலிப சின்ன பிள்ளையா இருக்கும்போது முட்டி போடுனா முட்டி போடுறவங்க, ஜெபம் பண்ணுனா ஜெபம் பண்ணுவாங்க, உட்காருனா உட்காருவாங்க, எழுந்திருனா எழுந்திருப்பாங்க. அவங்கள என்ன நம்ம கடிந்து கொண்டாலும் கீழ்ப்படிவாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் ஆளாகிட்டாங்கன்னா இப்போ அவங்க அடுத்தது யாருக்கு பார்க்குறாங்க? உலகத்துக்காக, உலகத்தை திருப்திப்படுத்த பார்க்குறாங்க. தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துறதுக்கு விரும்பலை. கொஞ்சம் படிச்சாச்சுன்னா, கொஞ்சம் பெரிய பெரிய வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க உலகத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் ராஜாவினுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அவர் மக்களை படைக்கும் போது அழகானவர்கள் எல்லாம் ராஜாவுடைய சமூகத்துக்கு வரணும், திறமையுள்ளவர்கள் எல்லாம் ராஜாவின் சமூகத்துக்கு வரணும், மாசில்லாதவர்கள் எல்லாம் ராஜாவின் சமூகத்துக்கு வரணும், பழுதற்றதெல்லாம் ராஜாவின் சமூகத்துக்கு வரணும், நசல் இல்லாததெல்லாம் ராஜாவின் சமூகத்துக்கு வரணும், எல்லாம் முதல் தரமானது எல்லாம் எங்க வரணும்? ராஜாவின் சமூகத்துக்கு வரணும்னு நம்முடைய மகாராஜா எதிர்பார்த்தாரு. ஆனால் இந்த உலகமோ அவருக்கு முதுகை காட்டி முதல் தரமானதையெல்லாம் யாருக்கு கொடுத்துட்டாங்க? பிசாசு கையில் கொடுத்துட்டாங்க. தங்களுடைய பிள்ளைகள், முதல் தரமான பிள்ளைகள் எல்லாம் உலகத்துக்கு கொடுத்துட்டாங்க, உலகத்தின் வேலைக்கு அர்ப்பணிச்சுட்டாங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை பாருங்க, எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு ஊழியக்காரன் ஆகணும்னு எத்தனை பேர் விரும்புகிறாங்க? அதெல்லாம் வேணாங்க, டாக்டர் ஆகணுங்க, நீட்டு தேர்வு எழுதணுங்க, என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணுங்க, பெரிய பெரிய அதிகாரியாக வரணும். கிறிஸ்துவ குடும்பத்தில் ஏன் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களே தன்னுடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு வர்றது என்ன செய்யலை? விரும்பலை. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு கொடுக்க விரும்பலை. என் பிள்ளைகள் உலகத்துக்கு பயன்படுத்தட்டும், என் பிள்ளைகள் உலகத்துக்கு பயன்படட்டும், என் பிள்ளையினுடைய ஞானம் கர்த்தருக்கு பயன்படக்கூடாது, என் பிள்ளையினுடைய ஞான அறிவு, என் பிள்ளையினுடைய படிப்பு சபைக்கு பயன்படக்கூடாது, என் பிள்ளையினுடைய வளர்ச்சி பரலோக ராஜ்யத்துக்கு பயன்படக்கூடாது, உலகத்துக்கு பயன்படுத்தட்டும். அதனால தான் இன்னைக்கு பிள்ளைகள் சபையில் ஏதாவது வேலை செஞ்சா கூட தாய் தகப்பனுக்கு என்ன வரமாட்டாங்குது? பிரியம் வரமாட்டாங்குது. சபையில் போய் என்னடா வேலை செய்யற? அப்ப பிள்ளைகள் எங்க வேலை செஞ்சா நமக்கு பெருமையா இருக்குது? உலகத்துக்கு வேலை செஞ்சா பெருமையா இருக்கிறது. பிள்ளைகள் சபையில குனிவோ ஒரு தூசு எடுத்து ஒரு துரும்புல போடவே இன்னைக்கு தாய் தகப்பன் என்ன செய்யறது இல்லை, விரும்புறது இல்லை. ஆனால் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, உன் பிள்ளைகள், அழகான பிள்ளைகள் யாருக்கு வரணும்? உன் படிச்ச பிள்ளைகள் யாருக்கு வரணும்? உன் திறமையுள்ள பிள்ளைகள் யார் சமூகத்துக்கு வரணும்? உன் அழகான பிள்ளைகள், உன் ஞானமுள்ள பிள்ளைகள் எங்க வரணும்? உன் மாசு இல்லாத பிள்ளைகள் எங்க வரணும்? உன் விளைச்சல்ல முதல் தரமானது எங்க வரணும்? இப்படிதான் ஆண்டவர் எதிர்பார்த்து நம்மளை எல்லாரையும் படைச்சாரு. ஆனா நமக்கோ ராஜாவுக்கு கொடுக்கிறது நமக்கு தயக்கமா இருக்கிறது, ராஜாவுக்கு அனுப்புறது நமக்கு அது அவமானமா இருக்கிறது, ராஜாவுக்கும் பரலோகத்துக்கும் பரலோகத்தின் ராஜ்யத்துக்கும் அந்த ராஜாவுக்கும் கீழ்ப்படிந்து சேவை செய்வது நமக்கு ரொம்ப அது அவலட்சணமா இருக்கிறது. ஆகவே என் பிள்ளைகள் எல்லாரும் உலகத்தில் போயிட்டு வேலை செய்யட்டும், என் பிள்ளைகள் எல்லாரும் உலகத்துக்கு பயன்படட்டும், என் பிள்ளைகள் எல்லாரும் பெரிய பெரிய கம்பெனிக்கு பயன்படட்டும், என் பிள்ளைகள் எல்லாரும் பெரிய பெரிய காரியங்களுக்கு உலகத்தின் பிரகாரமாகவே இருக்கட்டும், என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயன்பட வேண்டாம்.
என் பிள்ளைகளுடைய திறமையை கர்த்தருக்கு தேவன் வேண்டாம். என் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் முதல் தரமானது கர்த்தருக்கு வேண்டாம். என் குடும்பத்தினுடைய முதல் தரமான ஆசீர்வாதம் உலகத்துக்கு பயன்படட்டும், என் சொந்தக்காரங்களுக்கு பயன்படட்டும், கர்த்தருக்கு பயன்படக்கூடாது. அப்ப இது யாருடைய தந்திரம்? லேலூயா. கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு தெரியுமா? முதல் தரமானது எல்லாம் கர்த்தருக்கு வரணும்னு எதிர்பார்த்தாரு. அழகானதெல்லாம் கர்த்தருக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா மனுஷர்கள் பிசாசின் தந்திரங்கள் புரியாம முதல் தரமான பிள்ளைகள் எல்லாம் தாரவாத்து பிசாசு கொடுத்துட்டாங்க, உலகத்துக்கு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல பெரிய டாக்டர்னு சொன்னா பெற்றோருக்கு எப்படி இருக்குது? பெருமையா இருக்குது. என் பிள்ளை ஊழியக்காரன் சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு பெருமையா இருக்குது? யாருக்கும் பெருமையா இல்லை. ஏன்னா ஊழியத்தில் என்ன இருக்காது? கஷ்டப்படணும், ஊழியத்தில் வருமானம் இருக்காது, ஊழியத்தில் அங்கங்கே அலையணும், ஓடணும், தெருவில் நிற்கணும், சுவிசேஷம் சொல்லணும், கைப்பிரதி கொடுக்கணும், மக்கள்கிட்ட போய் சந்திக்கணும், ஜனங்கள்கிட்ட போய் பேசணும், ஜனங்க ஏளனம் பண்ணுவாங்க, இழிவுபடுத்துவாங்க. அப்போ அதெல்லாம் என் பிள்ளைகள் அதெல்லாம் செய்யக்கூடாது. என் பிள்ளைகள் எங்கே இருக்கணும்? உலகத்தில் அப்படி நீட்டாக போகணும், நீட்டாக வரணும், காரில் போகணும், காரில் வரணும். என் குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்கணும்? தெருவில் நின்று ஆமேன்னு சொல்கிறது கூட வெக்கப்படணும், அல்லேலூயா சொல்கிறது கூட வெக்கப்படணும். அல்லேலூயா சொன்னால் எங்களுக்கு அசிங்கமாயிடும், ஆமேன்னு சொன்னால் அசிங்கமாயிடும், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்னு சொன்னால் அசிங்கமாயிடும், முட்டி போட்டால் அசிங்கமாயிடும், பைபிளை கையில் வச்சு சுத்தினா அசிங்கமாயிடும். அதனால என் பிள்ளைகள் எல்லாம் எங்கே இருக்கக்கூடாது? சபைக்குள்ள பயன்படக்கூடாது, மகாராஜாவுக்கு பயன்படக்கூடாது. என் குடும்பமும், என் பிள்ளைகளும், என் புருஷனும், என் மனைவியும், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய சொத்து, என்னுடைய அழகு, என்னுடைய திறமை, ஞானம், அறிவு, பட்டம், படிப்பு எல்லாம் யாருக்கு பயன்படணும்? உலகத்துக்கு பயன்படணும். இதுதான் பிசாசனுடைய தந்திரம். அதனாலதான் இப்படிப்பட்ட உலகத்தில் சபைக்குள்ள இருக்கிறவர்களை, ஞானம் உள்ளவர்களை விட உலகத்தில் அதிக ஞானம் உள்ளவர்கள் அங்க இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் இப்படி சொன்னார். வாசிகள் அந்த வசனத்தை, லூக்காவின் புஸ்தகம் 16:8. இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். தங்கள் சந்ததியில் எப்படி இருக்கிறாங்களா? அதிக புத்திமான்களா இருக்கிறாங்க. ஒளியின் பிள்ளைகள்னா யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள், சபைக்குள்ள சேவிக்கிற பிள்ளைகள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். ஒளியின் பிள்ளைகளை விட யாரு திறமையா இருக்கிறாங்களா? பிரபஞ்சத்தில் திறமையா இருக்கிறாங்க. உலகத்தின் பிள்ளைகள் திறமையா இருக்கிறாங்க. ஒளியின் பிள்ளைகளை விட அவர்கள் புத்திசாலிகளா இருக்கிறாங்க. ஒளியின் பிள்ளைகளை விட அவர்கள் அழகா இருக்கிறாங்க. அவர்கள் ஞானமுள்ளவர்களா இருக்கிறாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? இவர்கள் இங்கே காண்பிக்கிற திறமையை விட அவர்கள் அங்கே காண்பிக்கிற திறமை அதிகம். அப்ப எப்படி அங்க போனாங்க? எல்லாத்தையும் எடுத்து அங்க கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் பிசாசானவன் பறித்து கொண்டா. ராஜாவுக்கு ஏறெடுத்து படைக்கிற எல்லாவற்றையும் அவன் அங்கே பறித்து கொண்டா. அங்க வீணமுள்ளதெல்லாம் கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சுட்டான். நசல் கொண்டதெல்லாம் கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சுட்டான். குறை உள்ளதெல்லாம் கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சுட்டான். ராஜாவை மதிக்கல, அவரை கனவீனம் பண்ணுகிறா. அதைத்தான் மல்கியா தீர்க்கதரிசியில சொல்லுகிறாரு, நான் எஜமானன் ஆனால் என் கனம் எங்கே? நசல் கொண்டதை, கெட்டு போனதை கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சுட்டு கர்த்தர் ஆதங்கப்படுகிறார். அப்போ திறமையானதும் பழுதற்றதையும் மாசில்லாததையும் அழகானதையும் தூக்கி யார்கிட்ட கொடுத்தாச்சு? உலகத்துக்கு கொடுத்தாச்சு. நல்ல படிச்சது, நல்ல திறமை உள்ளது, நல்ல ஞானம் உள்ளது, நல்ல பேச தெரிஞ்சது எல்லாத்தையும் கொடுத்து அங்க கொடுத்தாச்சு. நசல் கொண்டது, கெட்டு போனது, அங்கவீனம் உள்ளவன், குள்ள, நொண்டி, ஊனம், கண்ணு தெரியாதவன், பூ விழுந்த கண்ணை, இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம், அங்கவீனம் உள்ளவர்களை எல்லாரையும் தூக்கினது எங்க கொடுத்தாச்சு? இங்க கொடுத்தாச்சு. அல்லேலூயா. தேவன் மனுஷர்களை படைச்சு முதல் தரமானதை எல்லாம் கர்த்தரிட்ட வரணும்னு சொல்லி கர்த்தர் மனுஷர்களை படைச்சா, மனுஷர்கள் முதல் தரமானதை எல்லாத்தையும் எடுத்து பிசாசு கிட்ட கொடுத்துட்டாங்க. நசல் கொண்டதை எல்லாம் கர்த்தர்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அதனாலதான் ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்தார். என்ன முடிவு எடுத்தார் தெரியுமா? என்ன முடிவு எடுத்தார்? பிசாசு ஒரு ஐடியா வச்சான். ஞானமுள்ள பிள்ளைகளை எல்லாம் எடுத்து கர்த்தரை வெட்கப்படுத்தும்படிக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு அவன் திட்டம் போட்டான். அழகானவர்களை எடுத்து அவன் வச்சுக்கிட்டு, அழகில்லாததை கொண்டு
அவன் வெட்கப்படுத்தும்படிக்கு அவன் திட்டம் போட்டான். இருக்கிறவைகளை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு இல்லாதவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு அவன் திட்டம் போட்டான். ஆனால் நம்முடைய கர்த்தரோ அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் நியாயமா பார்த்தால் அழகானதும் மாசில்லாததும் பழுதற்றதும் கர்த்தரிடத்துல வரணும். ஞானம் உள்ளதும் திறமையுள்ளதும் படித்ததும் கர்த்தரிடத்துல வரணும். அறிவில் சிறந்ததெல்லாம் கர்த்தரிடத்துல வரணும். ஆனால் இது மாறி நடந்ததுனால கர்த்தர் ஒரு முடிவு எடுத்தாரு. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 27-28 வாசிக்கலாம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்துல எதை தெரிந்து கொண்டாரா? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டாரா? ஏன் இப்ப பைத்தியமானதை தெரிந்து கொண்டார்? இப்ப புரியுதா? அல்லேலூயா. ஞானி எல்லாம் பிசாசு கையில் எடுத்துட்டான். பைத்தியத்தை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டான். அல்லேலூயா. ஞானிகளை எல்லாம் அவன் கையில் எடுத்துக்கிட்டான். அவன் கையில அவனா எடுத்துக்கல, மக்கள் அவன் கையில கொடுத்துட்டாங்க. தங்கள் குடும்பத்தில் தங்கள் பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளா இருந்தால் அந்த ஞானமுள்ள பிள்ளைகளை எடுத்து பிசாசு கையில கொடுத்துட்டாங்க. அடுத்தது பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த, குடும்பத்தில் பலமுள்ளவைகள் எல்லாத்தையும் எடுத்து யார் கையில கொடுத்துட்டாங்க? சாத்தான் கையில கொடுத்துட்டாங்க. இப்ப ஆண்டவரோ அந்த ஞானமுள்ளவர்களை ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியவான்களை யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு? பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பிசாசு ரொம்ப ஏளனம் பண்ணான். பார்த்தீங்களா? மக்களை நீங்க படைச்சிங்க, எந்த மாதிரி ஜனங்க வேணும்னு படைச்சிங்க? முதல் தரமானதா வேணும்னு படைச்சிங்க, அழகானதா வேணும்னு படைச்சிங்க, அரண்மனையில சேவிக்க திறமையுள்ளதா வேணும்னு படைச்சிங்க. ஆனா இப்போ அவர்கள் எல்லாம் இப்போ எங்க இருக்கிறாங்க தெரியுமா? உலகத்தின் மகிமையும் உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் உலகத்தின் ஆசிகளையும் உலகத்தில் உள்ள சில காரியங்களை அவர்களுக்கு நான் கொடுத்ததுனால எல்லாரும் இப்போ எங்க வாசம் பண்றாங்க? என்னிடத்தில் சேவிக்கிறார்கள். நீ அழகானவங்களை நீங்க வேணும்னு படைச்சிங்க, அது எல்லாம் இப்போ என்கிட்ட இருக்குது, என் கஷ்டத்தில் இருக்குது. முதல் தரமானதா வேணும் நீங்க எதிர்பார்த்தீங்க, அந்த முதல் தரமானது பூரா இப்போ என்கிட்ட முட்டி போட்டு கிடக்குது. மாசில்லாததா வேணும்னு படைச்சிங்க, அந்த மாசில்லாத பூரா இப்போ என்கிட்ட உலக அழகி போட்டிக்கு போட்டி போட்டுன்னு இருக்குது. சினிமாவில் வாய்ப்பு கேட்டுக்கிட்டு இருக்குது, இன்ஸ்டாகிராமில் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்குது, ஃபேஸ்புக்கில் தன்னை அர்ப்பணிச்சுட்டாங்க. இப்போ எல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில், என்னுடைய நெட்டில் அது மாட்டிக்கிட்டு இருக்குது, என்னுடைய வலையில் அது சிக்கி கொண்டு இருக்கிறன்ற பிசாசு. இவைகளை பார்த்தாரு. கர்த்தருடைய கையில் இருக்கிறதோ அற்பமானது, பைத்தியமானது, பலவீனம் உள்ளது. இதுதான் இப்ப கர்த்தருடைய கையில் இருக்குது. ஆகவே கர்த்தர் என்ன செய்தாரு? அவர் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவர்கள் லேசான காரியம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறபடினால பிசாசுகளை வெட்கப்படுத்தும்படிக்கு, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அந்த பைத்தியம் தான் இன்னைக்கு கர்த்தரிடத்துல சேவிக்கிற பைத்தியங்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா இல்லையா? சத்தியம் என்னன்றது விளங்குதா? அடுத்தது என்ன சொல்லுது? முதல் காரியம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பலவீனம் உள்ளதை வச்சு பிசாசு என்ன செய்யறாரு? வெட்கப்படுத்துகிறாரு. பைத்தியங்களை வச்சு பிசாசுகளை என்ன பண்றாரு? வெட்கப்படுத்துகிறாரு. படிப்பறிவில்லாததை வச்சு பிசாசுக்கு என்ன செய்யறாரு? வெட்கப்படுத்துகிறாரு. அது மூஞ்சில கரிய பூசுகிறாரு. ஞானிகளை வெட்கப்படுத்துகிறாரு. ஞானிகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டியவங்க, ஆனா ஞானிகள் எல்லாம் எங்க போயிட்டாங்க? உலகத்துக்கு போயிட்டாங்க. நல்ல பேச ஞானம் உள்ளவங்க எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பேசணும், ஆனா அவங்க எல்லாம் அரசியல் பேச போயிட்டாங்க, சினிமா பேச போயிட்டாங்க, உலகத்தை பேச போயிட்டாங்க, உலகத்தின் காரியங்களை பேச போயிட்டாங்க. அவர்கள் பேச வேண்டிய இடம் தேவ சமூகம். ஆனா அவர்கள் கர்த்தருக்கு இப்படி விரோதமா அங்கே போனபடினால கர்த்தர் பார்த்தாரு, தம்மிடத்தில் இருக்கிற பைத்தியத்தை எடுத்து பேச வச்சாரு. தம்மிடத்தில் இருக்கிற பைத்தியத்தை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்தினாரு. இங்க பலவீனம் உள்ளது இருக்குது, நசல் கொண்டது இருக்குது, இதை எடுத்து பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. இந்த பலவீனங்களை கொண்டுதான் பிசாசுகளை துரத்துகிறாரு. பலமுள்ளவைகளை எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். இங்க இருக்கிற பலவீனம் உள்ளதை எடுத்து
பிசாசுகளை துரத்துகிறாரு. பலவானை முந்தி கட்டுவதற்கு இந்த பலவீனம் உள்ளவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய பாடி பில்டர்லாம் எங்க இருக்கிறாங்க? உலகத்தில் இருக்கிறாங்க. பலவீனது பூரா எங்க இருக்குது? வியாதிப்பட்டது, கை கால் முடியாதது, தலைவலி எடுத்தது, நடக்க முடியாதது, கை கால் விளங்காத ஆளு, 2 காலும் விளங்கல, 2 கையும் விளங்கல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க. 2 கையுமே இல்லை, 2 காலுமே இல்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க. ஒரு காலு தோண்டு போய், ஒரு கையை தோண்டு போய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க. கண்ணு தெரியாம கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க. 2 கண்ணும் தெரியாம கர்த்தருக்கு பாட்டு பாடி கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க. 2 கண்ணும் தெரியாம கைப்பிரதி செய்து கைப்பிரதி கொடுத்து ஊழியம் செய்து ஏழைகள் தனக்கு உண்டானதை எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கிறது. அங்கே இருக்கிற பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய எஜமான்கள் முதல் தரமானதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல அவர்கள் பிசாசுக்கு தன்னை அர்ப்பணிச்சதுனால இங்க ஏழைகள் தன்னை அர்ப்பணிச்சிட்டாங்க, விதவைகள் அர்ப்பணிச்சிட்டாங்க, திக்கற்ற பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்பட ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்படுகிறது, தேவன் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனம் உள்ளவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி. அல்லேலூயா. சாத்தான் யாரை எடுத்துக்கிட்டான்? உள்ளவைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். உள்ளவைகள்லாம் என்ன அர்த்தம்? பணம் உள்ளவங்களை, நிலபலம் உள்ளவங்களை, படிப்பு உள்ளவங்களை, பட்டம் உள்ளவங்களை, நகர் தங்கம் வைரம் உள்ளவங்களை, பெரிய பெரிய பட்டதாரிகளை, பெரிய பெரிய ஜாம்பவான்களை, உள்ளவைகளை எல்லாம் யார் எடுத்துக்கிட்டா? பெரிய பெரிய பணம் முதலாளிகளை எல்லாம் யார் எடுத்துக்கிட்டா? பிசாசு எடுத்துட்டான். பெரிய பெரிய பைனான்சியர்கள் அவன் எடுத்துக்கிட்டான். பெரிய பெரிய ஸ்பான்சர்ல அவன் எடுத்துக்கிட்டான். கோடி கணக்கில் வச்சிருக்கிற முதலாளிகளை, எஜமான்களை ஃபுல்லா அவன் எடுத்துக்கிட்டான். ஆனா கர்த்தரோ பார்த்தாரு, உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இல்லாதவைகளை கொண்டு கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இல்லாதவைகளை எடுத்து பயன்படுத்துகிறார். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் எதனால கட்டப்படுகிறது? இல்லாதவர்களை கொண்டுதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. ஒரு சபையில கூட நீங்க கவனிச்சு பாருங்க, இருக்கப்பட்டவங்க போடுகிற காணிக்கையை விட இல்லாதவங்க போடுற காணிக்கை அதிகம். இஸ்ரவேலில எலியாவின் நாட்களிலே அநேகம் பேர் செல்வந்தர்கள் இருந்தாங்க. ஆனா எலியாவோ யார் இடத்துல அனுப்பப்பட்டான்? அடுத்த வேளை கஞ்சிக்கு வழி இல்லாத ஆட்கள் இடத்துல அனுப்பப்பட்டான், விதவையின் இடத்துல அனுப்பப்பட்டான். அந்த விதவினுடைய நிலைமையோ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவரிடத்துல அனுப்பப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில ஊழியத்துல தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு இன்னைக்கு யாரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறாரு தெரியுமா? இல்லாதவைகளை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்காரு. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்க சாதாரணமா கர்த்தருக்கு செய்ய வர மாட்டீங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஏன் நம்ம கொடுக்கணும், ஏன் செய்யணும், ஏன் நம்ம இடத்துல இருக்கிறத கொடுக்கணும், ஏன் நம்ம அவ்வளோ கொடுக்கணும், ஏன் நம்ம இவ்வளோ கொடுக்கணும். நீ எவ்வளோ கொடுக்குறியோ கொடுக்கலையோ, உன்னை நீ கொடுக்கறதுக்கு நீ ஆயத்தமா இல்லைன்னா உன்னை வெட்கப்படுத்தும்படிக்கு இல்லாதவைகளை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? தம்முடைய ராஜ்யத்தை கட்டி அவர் நடத்துவார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அதுதான் சொல்லுது, உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் இல்லாதவைகளை எடுத்து பயன்படுத்துகிறார். நிலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நிலம் இல்லாதவனை எடுத்து பயன்படுத்துகிறார். தங்கம் வெள்ளியும் பொன்னும் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவனை எடுத்து பயன்படுத்துகிறார். அதனாலதான் பேதுரு சொன்னா, பேதுரும் யோவானோ, என்னிடத்துல வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை. அல்லேலூயா. உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு வெள்ளியும் பொன்னும் இல்லாதவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். அந்த விதவை தனக்கு உண்டானது எல்லாம் போட்டு விட்டாள், தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாம் போட்டு விட்டாள். என்ன காரணம்? கர்த்தருடைய எதிர்பார்ப்பு மாறிடுச்சு. கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, அவர் ஆரம்பத்தில் அரண்மனைக்கு எப்படிப்பட்டதெல்லாம் வரணும்? முதல் தரமானதா வரணும், ஃப்ரெஷ்ஷானதா வரணும். இன்னைக்கு கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம் திறமை வந்துருச்சுன்னா எங்க போயிடுறாங்க? உலகத்துக்கு பயன்படுத்த போயிடுறாங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் சபையில் நீங்க பாருங்க, பிள்ளைகள் கொஞ்சம் அழகான பிள்ளைகள் சபையில் வந்துட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு சபையில் காலு நிற்க மாட்டேங்குது. அவங்க தன்னுடைய அழகை எங்கே காண்பிக்கணும்? உலகத்தை காண்பிக்கணும், இன்ஸ்டாகிராமுக்கு காண்பிக்கணும், ஃபேஸ்புக்கு காண்பிக்கணும், தன்னுடைய ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் போட்டு காண்பிக்கணும். தன்னுடைய ட்ரெஸ்ஸு மூலமாக எல்லாரையும் கவர்ந்து கொள்வதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யணும். நீ அழகான இருந்தால் நீ யாருக்கு பயன்படணும்? நீ படிப்பாளியாக இருந்தால் யாருக்கு பயன்படணும்? நீ திறமையான ஆளாக இருந்தால் நீ யாருக்கு பயன்படணும்? உனக்கு பேச்சு திறமை இருந்தால் நீ யாருக்கு பயன்படணும்? உன்கிட்ட வெள்ளியும் பொண்ணு இருந்தால் நீ யாருக்கு பயன்படணும்?
அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் மாறி நடக்குது பாருங்க, அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது பாரு. கர்த்தர் ஏன் இவர்களை தெரிந்து கொண்டாரா? இதான் காரணம். அதனாலதான் வசனம் சொல்லுது, அதுல 26வது வசனம் சொல்லுது பாருங்க, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. கர்த்தரிடத்துல மாம்சத்தின்படி பார்த்தா ஞானிகள் அநேகர் கிடையாது, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஏன்னா எல்லாரும் எங்க இருக்காங்க? அவங்க கையில் இருக்காங்க. யார் கையில? பிசாசு கையில் இருக்கிறாங்க. ஞானிகள் பிரபுக்கள் எல்லாரும் அவங்க கைக்கு போயிட்டாங்க. கர்த்தருடைய கையிலையோ பைத்தியம், இழிவானது, கெட்டு போனது, அற்பமானது, அப்புறம் என்ன பண்ணுது? அற்பமா எண்ணப்பட்டது, இல்லாதவைகள், இது எல்லாம் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கையில் இருக்குது. அதனாலதான் நீங்க கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற ஆளு பூரலா ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா என்ன காரணம் தெரியுதாங்க? இப்போ உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. கிறிஸ்தவங்க நிறைய பேர் இதில் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட பெரிய பணக்காரர்கள், பெரிய வசதி வாய்ப்புகள் படைத்தவர்கள் யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க? கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் ஒப்பு கொடுக்கல. ஆனாலும் தேவன் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி யாரை பயன்படுத்துகிறார்? இல்லாதவைகளை பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய கையில் இந்த இல்லாதவைகள் எப்படி வந்தது? இந்த பலவீனம் உள்ளது எப்படி வந்தது? இந்த பைத்தியமானது எப்படி வந்தது? இந்த அற்பமாக எண்ணப்பட்டவைகள்லாம் எப்படி வந்ததுன்னா இதான் காரணம், இதான் ரீசன். ஆனால் வர வேண்டியது எல்லாம் ஆண்டவருக்கு தான் வரணும். ஆனால் எல்லாம் மாறி அங்கே போயிடுச்சு. அது போனதுக்கு காரணம் அவன் எடுத்துல, எல்லாரும் அவங்க கையில் தார வாத்து கொடுத்தாச்சு. அல்லேலூயா. என் பிள்ளை ஊழியம் செய்யக்கூடாது, என் பிள்ளை சபையில் பணிவிட வேலை செய்யக்கூடாது, என் பிள்ளை உலகத்துக்கு வேலை செய்யணும், என் பிள்ளை பெரிய ரிச்சாக இருக்கணும். எங்கே போய் முடிய போகுது கதை கடைசியில்? ஆகினால நீங்கள் என்ன செய்ய போறீங்க? உங்களை, உங்கள் திறமைய, உங்கள் பணம் பொருளை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் படிப்பு, உங்களுடைய வீடு வாசல், உங்களுடைய அந்தஸ்து, இதனால தான் அப்போஸ்தலருடைய காலத்தில் தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். தங்கள் கிரயத்தின் நிலத்தை எல்லாம் விற்று அந்த கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். காரணம் என்ன? எங்களுடைய எல்லாம் யாருக்கு வரணும்? யாருக்கு பயன்படணும்? கர்த்தருக்கு பயன்படணும். என்னுடைய பெஸ்ட் யாருக்கு வரணும்? முதல் தரமானது யார் பயன்படுத்தணும்? கர்த்தருக்கு பயன்படுத்தணும். அதனால உங்கள் திறமை, உங்கள் ஞானத்தை எங்க பயன்படுத்த விரும்பாதீங்க? உலகத்துக்கு பயன்படுத்த விரும்பாதீங்க. அல்லேலூயா. ஆகினால கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எல்லாரும் யாருக்கு பயன்பட வேண்டியவர்கள்? கர்த்தருக்கு பயன்பட வேண்டியவர்கள். அதனால தான் சொல்றாரு, பழுதற்றிருப்பது ஒன்றை என்ன பண்ணாதே, இங்கே செலுத்தாத. நீங்கள் எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்களோ கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி முழுக்க முழுக்க இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற காலத்தில் நீங்கள் யாருக்கு பயன்படணும்? உன் வாலிப பிராயத்தில் யாருக்கிட்ட வரணும்? உன் முதிர் வயதில் நீ யாருக்கு பயன்படணும்? உன் இளம் வயதில் யாருக்கு பயன்படணும்? கர்த்தருக்கு பயன்பட. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயன்பட வேண்டிய ஆளு. கர்த்தருடைய கையில மகிமையா அலங்காரம் முடியா இருக்க வேண்டிய ஆளு. கர்த்தருடைய கையில வரையப்பட்ட ஆளு நம்மெல்லாம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய பரம தேசத்துக்கும் நம்ம உழைப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இது எல்லாம் மாறி போனதுனால கர்த்தரை அவர் செலக்ட் பண்றது எல்லாம் யாரா மாறிடுச்சு? இந்த மாதிரி அற்பமா என்னதெல்லாம் மாறிடுச்சு. அதனால மறுபடியும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு இனி வருகிற காலத்திலாவது அற்பமானதை கொண்டு போய் பலிபீடத்துல வைக்க வேண்டாம். ஆபிரகாம் கிட்ட ஒரு 2வது பிள்ளையை பலிபீடத்தில் வைக்க சொன்னாரா? முதல் பிள்ளையை பலிபீடத்தில் வைக்க சொன்னாரா? முதல் தரமானது உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் உன் ஒரே மகன் எங்க வரணும்? பலிபீடத்துக்கு வரணும். அதனாலதான் சொல்றது, நம்முடைய வாழ்க்கையில முதல் தரமானதெல்லாம் யாருக்கு அர்ப்பணிச்சிடணும்? கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.